திரு அக்னீஸ்வரன் திரும்ப தான் சொல்கிறார், பாஜக இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய களம் அப்படி தான், எந்த கட்சி தனித்து போட்டியிட முடியாது, கூட்டணியோட தானா, அப்போ அதிகாரத்துலேயும் பங்கு அப்படிங்கிறதுல என்ன தப்பு, அதை பேசுகிறாங்க அப்படின்றாரு. இப்போ அது ஒரு எப்படி பார்க்க முடியும்? எனக்கு என்ன வேதனைனா, தமிழ்நாட்டில் 63 கட்சிகள் இருக்குது. சரிங்க. தேசிய கட்சிகள் இருக்குது. இப்போ இந்த எந்த கட்சியுமே தனித்து நின்று, தேசிய கட்சியாக்கும் மாநில கட்சியாக இருக்கட்டும், அதில் 12 கட்சிகள் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்ற கட்சிகள். ஆனா இதுல எல்லாருக்கும் எத்தனை சதவீத வாக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம் தேர்தலுக்கு பிறகு. சரி. ஆனா எத்தனை கோடி மக்கள் இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியல பாருங்களேன். சரி. இது ஒண்ணு. இன்னொன்னு, நம்ம சார் பேசும்போது சொன்னாங்க, அதாவது இவர் சொன்னார் இல்லையா, அதாவது நிரந்தர நண்பனும் இல்லை, நிரந்தர எதிரி இல்லை. அரசியல் கட்சி தலைவர்களுக்கு நிரந்தர கட்சியும் இல்லை. சரி. அவங்க யாரு கூடலும் கூட்டணி வைப்பாங்க, எப்படி வேணாலும் இது பண்ணுவாங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் போக்கா நான் பார்க்கிறேன். ஓகே. இல்லை, அதிமுகலேருந்து இவர் வெளியேறார் இல்லையா, அது வந்து திமுக தான் மாற்றுன்னு ஒரு பிம்பத்தை உருவாக்கிறாரா? இப்போ அன்வர் ராஜா திமுகவுக்கு போய் சேரும்போது அப்போ அது என்ன கருத்தை சொல்லுது? நிறைவு கருத்தை அவங்கள்ட்ட கேட்குறேன். இந்த மாற்றங்கள் இல்லை தனிநபர் போறார் அப்படிங்கிறதோட அதை பார்க்கணுமா? இல்லை சார், மாற்று அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க சார், அதாவது காங்கிரஸ் கட்சியிலிருந்து தமாக பிரிஞ்சிச்சு அப்படின்னு. தனி கட்சி ஆரம்பிக்குது வேற. அப்படியே ஆரம்பிச்ச தமாக 26 நாளில் கூட்டணி அமைச்சு அது அரசாங்கமும் ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அப்ப அப்படி இருக்கிற போது இங்க இந்த கட்சியிலிருந்து நீங்க போறீங்க அப்படின்னா எதன் அடிப்படையில் போறீங்கன்றது ஒண்ணு இருக்குது. இன்னொரு விஷயம், இவங்க சொல்றது எல்லாமே அப்படி பாத்தீங்கன்னா, புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்திலிருந்து சட்டமன்ற உறுப்பினராக புரட்சித் தலைவரே ஆக்கிவிட்டது முன்னாள் அமைச்சர் திரு பொன்னையன், திரு தனபால் அவர்கள் சபாநாயகர், திரு செம்மலை அவர்கள் முன்னாள் அமைச்சர், முன்னாள் அமைச்சர்கள். இப்ப இவங்கெல்லாம் திமுகவில் ஏன் போல? புரட்சி தலைவரை எம்எல்ஏ ஆக்கி விட்டவங்க, அவங்களுக்கு இது தெரியாதா? ஆகவே இது வந்து காலத்திற்கு ஏற்ற ஒரு சிந்தனை. இதனால வந்து ஒரு அரசியல்ல வந்து ஒரு மாற்றம் வந்துரும். அண்ணா திமுக இன்னொன்னு, எல்லா பேருமே திமுகவும் சரி, அங்க கூட்டணி வச்சிருக்கிற கட்சிகளும் சரி, எல்லாருமே சேர்ந்து ஒருத்தரை மட்டும் நீங்க பேசிக்கிட்டே இருக்கிறீங்கன்னு சொன்னா இதுக்கு எல்லாத்துக்கும் விடை சொல்லக்கூடிய தகுதி படைத்தவர் அவர்தான் நான் நம்புறேன். ரைட். நன்றி. நிகழ்ச்சியில் பங்கெடுத்த விருந்தலுக்கு பார்த்த நேயர்களுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கலாம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.